எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பூரில் இருக்கிற வெள்ளி விழா பூங்காவுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பூங்காவில் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஆளுக்கு டிக்கெட் ₹5 இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ₹20, சின்னவங்களுக்கு வந்து ₹10 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளாவது அப்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த பார்க்குள்ளே வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதே சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம உள்ளே வந்ததுமே நான் வந்து ரைட் சைடு, அதாவது வந்து மேற்கு பக்கம் நோக்கி போனேன். ஸோ அந்த போகிற வழியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக இங்கே வந்து நிறைய பெட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. ஒரு சில பறவைகள் மட்டும் இல்லை. பட் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இருந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலும் நான் மேற்கு நோக்கி நடந்து போனப்போ ஒரு கேஜில் வந்து 2 நாய் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளமால் கொஞ்சம் படுத்திருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் யாரும் இல்லை. அதனால் வந்து நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய மற்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கே யாரும் விளையாடல, அதுக்காக வந்து குழந்தைகள் வந்தால் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு இல்லை. தாராளமாக குழந்தைகள் வந்தாங்கன்னா இந்த இடத்துல விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிற இந்த தண்ணி தொட்டியில் வந்து லாஸ்ட் டைம் வந்திருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த டைமில் வந்து தண்ணியும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து மீன்களை வந்து விட்டுருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மேலே வந்து புறாக்கள் வந்து அடிக்கடி பறந்துட்டுருக்கு. பார்க்க ரொம்பவே அழகாகவும் இருக்குது. மேலும் அந்த இடத்துல நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கார் ஓட்டிகிட்டு இருப்பார். இதை வந்து குழந்தைகளும் மற்றும் பெரியவங்களும் விளையாடலாம். அந்த வகையில் தான் இருந்துச்சு. நான் போன அன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து அதிகமாக யாரும் இதில் கேம் ஆடின மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அதே கேஜ் தான். அதில் வந்து புறாக்களும் மற்றும் வாத்து குஞ்சுகளும் இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கன் வந்து ஷூட் பண்ணுறது பலூனை. ஸோ அது வந்து 50லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க ஷூட் பண்ணுறவங்க ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதிலிருந்து மேலும் தாண்டி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கிற இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வரும்போது வெறும் காலி குளமாக தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து தண்ணியை ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய வசதிகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ₹20 வந்து இதெல்லாம் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வண்ண மீன் கண்காட்சியகம்னு இருக்குது. ஸோ இங்கேயும் போய் உள்ளே பார்த்தோம். இது வரைக்கும் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த தொட்டியெல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ புது மீன்களை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மீன்களை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு வெளியே வந்த அப்படின்னா குழந்தைங்க தண்ணியில் வந்து இந்த கப்பல் மாதிரி விளையாடக்கூடிய இந்த வசதியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வர்றப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 2-3 குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய குழந்தைகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் காளானெல்லாம் சேல்ஸ் பண்ணுற கடை இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நம்ம வாங்கி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அங்கே உட்காரக்கூடிய இடங்களும் இருக்குது. தாராளமாக அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப தூரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளேயே தான். கொஞ்சம் ஸ்பேசஸ் எல்லாம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாராளமாக உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம். அதையும் தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரங்கராட்டினம் இருக்குது. இதில் விளையாடுறவங்கள தாராளமாக விளையாடலாம்.
இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரூ. 50 போட்டிருக்காங்க. பட் மற்ற பக்கம் வந்து ரூ. 50 கொடுக்கறதில்லன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி கொஞ்சம் கிழக்கு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து விளையாடக்கூடிய இந்த இடம் இருக்குது. குழந்தைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க பேரண்ட்ஸோடு வந்து. ஸோ அதையெல்லாம் பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் போகிறதாகட்டும் சரி, சறுக்கு விளையாடுறதாகட்டும் சரி, தூரி ஆடுறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் காட்டின இடத்துல வந்து குழந்தைங்க இல்லைன்னு சொன்னேன். பட் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது குழந்தைங்க எல்லாருமே இங்கே தான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் விளையாடுறதுக்கு எந்தெந்த கேம்ஸுக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்தந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு விளையாட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதில் வந்து உங்களோட குழந்தைகளாகட்டும் சரி, குழந்தைங்க விளையாடுற கேம்ஸும் இருக்குது, பெரியவங்க விளையாடுற கேம்ஸும் இருக்குது. தாராளமாக விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வெள்ளி விழா பூங்காவில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு போகலாம். சார்ஜஸும் கம்மி தான். அதே மாதிரி ரூ. 20 கண்டிப்பாக இந்த இடம் ஒர்த்தானதாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.